என்னது குழந்தை மாதிரி? நான் தப்பு பண்ணிட்டேன் மேடம். நானும் தான். இல்ல மேடம், தேவதை மாதிரி இருக்கிற சோனான ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். யாருக்கும் கிடைக்காத பேருக்கேற்ற மாதிரி தங்கமான அழகான பொண்ணு மேடம். காதல் வாசனை அறியாத அந்த பொண்ணோட மனசை கலைச்சு என்ன சின்சியரா காதல் பண்ண வச்சு இப்போ துரோகம் பண்ணிட்டேன் மேடம். மும்பைல இருந்து வந்த உடனே என்னோட முதல் அனுபவத்தை சொல்றேன்னு சொல்லிருக்கேன். இதுல வேற அத புக்கா போடுறேன்னு சொல்லிருக்கேன். நான் என்னன்னு சொல்றது மேடம்? ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன் மேடம். இங்க பாரு, நமக்கு நடுவுல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ரெண்டு பேருமே நினைச்சு பார்க்காதது எப்படியோ நடந்து போச்சு. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இல்ல மேடம், என்னால முடியாது மேடம். அப்படின்னா அந்த பொண்ணை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? மேடம், பிராக்டிக்கலா முடியாதுல்ல, அதுக்குதான் சொல்றேன். மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. நானும் மறந்துடுறேன். அந்த பொண்ணு கூட நீ சந்தோஷமா இருக்கணும். உன் நல்ல குணத்துக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே ஓகே விஸ்வா? ஓகே. என்னடா இப்படி பாக்குற? ஒரு வாரம் பாக்கலன்றதுக்காக இப்படி முழுங்குற மாதிரி பாக்கணுமா? சி. ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? வந்துட்டு இருந்து பாக்குற இப்படி பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படியா? இல்லையே, அது அங்க ஒர்க் கொஞ்சம் டைட்டா, அதான் முகம் டயர்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி எப்பவும் பேசுற மாதிரி பேசு. ஆமா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்ன? உன் ஃபர்ஸ்ட் ஃளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். ஏய், என்னடா என்னாச்சு உனக்கு? அது நாளைக்கு எம்டி கிட்ட ஆடிட்டிங் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுமா, அத பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன். என்ன கேட்ட? ஃபர்ஸ்ட் ஃளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு தானே? நல்லா இருந்துச்சு. ஐயே, அவ்வளவுதானா? ஏய் போடா, நீ இன்னும் மும்பை மூட்ல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல சோனா. ஓகே, பேக் டு மெட்ராஸ். வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசலாம். சரி, நீ ஏதாவது கொஞ்சம் பெரிய தப்பா பண்ணிட்டு தப்பு பண்ண பிறகு ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண என்ன பண்ணுவ? சின்னதோ பெருசோ நான் சாதாரணமா தப்பு பண்ண மாட்டேன். அப்படியே தப்பு பண்ணிட்டாலும் என்னால சஃபர் ஆனவங்க கிட்ட போய் சாரி கேட்டு சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு போய் ஃபாதர் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடுவேன். அப்ப மனசுல இருக்கிற கில்ட்டி கம்ப்ளீட்டா போய் மனசு சுத்தமா ஆயிடும். மறுபடியும் அந்த தப்பு கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஆமா, திடீர்னு இந்த டாபிக் எதுக்கு? சும்மா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஓகே, நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்ட, இப்ப நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். நீ என்ன பண்ணுவ? இது வரைக்கும் மனசறிஞ்சு தப்பு பண்ணதில்ல, முதல் தடவையா தப்பு பண்ணிட்டேன். உன்னோட வழியை ஃபாலோ பண்றேன். ஹலோ, இது வரைக்கும் நீ தப்பு பண்ணல, ஓகே நான் நம்புறேன். இனிமே நீ தப்பு பண்ணினா என்ன பண்ணுவ? உன் வழியே ஃபாலோ பண்றேன். வெரி குட். நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. அநியாயமா 22 கோடி ரூபாய் பணத்தை தின்னுட்டு அடியாள விட்டு வேற உங்களை மிரட்டுறாங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஐ வில் டேக் லீகல் ஆக்ஷன். சார், என்ன சார் இது? ஒண்ணு இல்ல, ஸ்மால் கிஃப்ட். சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச் மேடம். அட, என்ன விஸ்வா இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுற? சார், நீங்க என்னோட ஜாப மட்டும் 2 மாசம் முன்னாலேயே கன்ஃபார்ம் பண்ணல. என்னோட நிச்சயதார்த்தத்தை 2 மாசம் முன்னாலேயே நடத்தி வைக்கிறீங்க. ஓ, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். மை விஷஸ் டு விஸ்வா. தேங்க் யூ மேம். Made for each other. I like it. I like it. நீ 1000 சொல்லு மாம, எந்த ஆம்பளைக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. What a one man, what a man. பின்ன என்ன மாம, காதலிச்ச பொண்ணே கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய கொடுமை. I don't like it. I don't like it. சோனா, அம்மா கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம். 2 நிமிஷம் எடுத்துக்கோ. I don't care. போன். ஹலோ. என்ன விஸ்வா இப்படி பண்ணிவிட்டிய? நான் அம்புட்டு தூரம் உன்னை மிரட்டியே நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து எங்களை எல்லாம் முதலாளிகிட்ட காட்டி கொடுத்துட்ட. நாங்க எங்கிட்ட செயல இருந்து கஷ்டப்படுறேன், நீ மட்டும் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க தயாராயிட்டல. மரியாதையா சொல்றேன், ஏதாவது காரணம் சொல்லி நிச்சயம் பண்றதை நிறுத்தி போடு. இல்ல அம்புட்டுதான், நீ கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கூட நிம்மதியா வாழ விட மாட்டோம்னு. ஏய் இடியட், தைரியம் இருந்தா நேர்ல வந்து பேசுறா. சும்மா போன்ல மிரட்டி டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பைட் ஆஃப் பண்ண. யாராவது மறுபடியும் போன் பண்ணா
இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட கொடுக்காத. ஓகே சார், உங்களை கூப்பிடுறாங்க. ம். ஓ வா வா வா. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபார்மலாவும் இன்ஃபார்மலாவும் நடக்கிற விஸ்வா மற்றும் சோனாவோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் எங்க குடும்பத்தாரோட சார்பா வரவேற்கிறேன். இதோ இவங்க 2 பேரும் இந்த மோதிரத்தை மாத்திக்கிறப்போ நீங்க எல்லாரும் கைதட்டி உங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டே உங்க பேச்சை தொடரலாம். ஓகே? ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹலோ, நான் இங்க கங்க்ராச்சுலேட் பண்றேன். நீ என்னடா பண்ற? அவுட் கோயிங் ட்ரை பண்றோம், போவே மாட்டேங்குது. பில்லு கட்டலன்னா போவாது. ப்ளீஸ் ஏதாவது பண்ணி என் பில்லை கட்டிட. புவர் பெகர் ஃபெலோ, ஐ டோன்ட் லைக் இட். சார், மறுபடியும் போன். யாரோ உங்கள்ட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா? ஹலோ. ஏன்டா மாப்ள, நான் அம்புட்டு தூரம் சொல்லியே நீ நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டல, விட மாட்டேன்டா. உன் வாழ்க்கை முழுசும் உன்னை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஆமா, பெரிய உத்தம புத்திர மாதிரி காட்டிக்கிற. உன் வண்டவாளம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நீ ரம்யாவும் பாம்பே கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன கூத்தடிச்சீங்க எல்லாம் எனக்கு தெரியும். என்ன பேச்சே கடா, இப்ப பேசு மாப்ள. யார் பேசுறது? யார் பேசுறது? அது இப்ப அவசியம் இல்ல மாப்ள. ஆமா, நிச்சயம் முடிச்சுட்டா கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உனக்கு எனக்கு நடுவுல தீர்க்க வேண்டிய கடை நிறைய இருக்கு. பாவம், நடுவுல அந்த பொண்ணு பலியாக வேண்டாமேன்னு பாக்குறேன். இனிமே அடிக்கடி போன் பண்ணுவேன். நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க, அதான் உனக்கு நல்லது. சரியா? ஏய், என்ன பேசுற? தமிழ் டி மாப்ள, தமிழ் புரியல? இப்பதானே நிச்சயம் முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷத்தை அனுபவி. இனிமே நீ என்னென்ன பண்ணணும்ன்றத நான் உனக்கு சொல்றேன். சரியா? ரொம்ப நேரம் பேசிட்டோம். இனிமே உனக்கு நிம்மதியான உறக்கம் வராது. அதனால இப்போதைக்கு இடவேளை விட்டுக்கலாம். ஓகே? விஸ்வா, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எனக்கு வேற வழி தெரியல. 22 வருஷத்துக்கு அப்புறம் சராசரி பொண்ணா மாறிட்டேன். ஜெலஸ் பொசசிவ்னஸ் நிறைஞ்ச ஒரு சராசரி பொண்ணா மாறிட்டேன். என்னால உன்னை சோனாவுக்கு விட்டு கொடுக்க முடியல. அன்னைக்கு ஏதோ யோசிக்காம பேசிட்டேன். அப்புறமா யோசிச்சு பார்த்தேன். நீ எனக்கு லைஃப் லாங் வேணும்னு தோணுது. நீ எனக்கு மட்டும்தான் தோண ஆரம்பிச்சிருச்சு. எஸ், லஸ்ட் லீட்ஸ் மீ டு லவ் யூ. என்ன விஸ்வா, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றேனா? சத்தியமா இல்ல, ரொம்ப கிளியரா இருக்கேன். உன்னை அடையணுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு உன்கிட்ட நேர்ல சொல்ல ஆசைதான். அதான் சரி. ஆனா அதுக்கு நீ ஒத்துக்க மாட்டியே. அது மட்டும் இல்ல, என்னோட ஈகோ உன்னை டைரக்டா அப்ரோச் பண்ண தடுக்குது. அன்னைக்கு ரொம்ப பெரிய மனசு உள்ளவ மாதிரி சோனா கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் உன்கிட்ட வந்த, இல்ல இல்ல அவளை விட்டுடு, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல எனக்கு ஈகோ. அதான் யோசிச்சேன். பேசிக்கலி நீ மனசாட்சிக்கு ரொம்ப பயப்படுற ஆளு. ஜெயில இருக்கிற மும்பை கேங் பேர்ல நமக்குள்ள நடந்த தப்ப ஞாபகப்படுத்தினா உனக்கு கில்ட்டி அதிகமாகி சோனாவோட டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவேன். அந்த கேப்ல நான் நுழைஞ்சிடலாங்கிறது என்னோட கேம் பிளான். என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னால உன்னை மிரட்டி என்கேஜ்மெண்ட்டையே நிறுத்திடணும்னு நினைச்சேன். தைரியம் பிடிச்சோண்ட நீ கொஞ்சம் கூட பயப்படாம என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டேன். அதான் கடைசி பிரம்மாஸ்திரமா நமக்கு நடுவுல நடந்த தப்ப ஞாபகப்படுத்தி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சேன். நீயும் பயந்துட்ட. இது தெரிஞ்சிருந்தா முதல்லயே இந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணிருப்பேன். பரவாயில்ல விட, என்கேஜ்மெண்ட் தானே ஆயிருக்கு, கல்யாணம் ஆகலையே. எனக்கு நல்லா தெரியும். என்னோட கேம் பிளானை கண்டினியூ பண்ணி உன்னை எப்படி அடையறதுன்னு கொஞ்சம் டைம் ஆகும். பட் நோ ப்ராப்ளம். அல்டிமேட்டா நீ எனக்கு லைஃப் லாங் வேணும். என் புருஷனா உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே? ஏய் புருஷா, மை ஸ்வீட் ஹார்ட், உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எங்க இருக்க? என்ன பண்ற?
ஹலோ ஹலோ மேடம், நான் விஸ்வா. ஹலோ விஸ்வா, என்ன இந்த டைம்ல? ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது மேடம். மேடம், நான் உங்களை உடனே மீட் பண்ணோம். காலையில ஆபீஸ்ல மீட் பண்ணலாமே. இல்ல மேடம், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இப்பவே மீட் பண்ணோம். எங்க இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். பட் இந்த டைம்ல நீ வீட்டுக்கு வர்றது இட்ஸ் ஓகே. வா. பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்க போறேன். எஸ்.